மெக்டாஸ் முதலை வங்கி அறக்கட்டளை 5000க்கும் மேற்பட்ட முதலைகளை வளர்த்து இந்தியாவின் மிகப்பெரிய இனப்பெருக்க மையமாக உள்ளது. இந்த பூங்கா மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள கரியல் இனங்களை இனப்பெருக்கம் செய்வதற்கான மையங்களில் ஒன்றாகும். மேலும் 1989ஆம் ஆண்டு முதல் இந்த இனத்தை வெற்றிகரமாக இனப்பெருக்கம் செய்து வருகிறது. வலையன்குட்டை ரதா என்பது மகாபலிபுரத்தில் உள்ள நினைவுச் சின்னங்களின் குழுவின் விரிவாக்கப்பட்ட பகுதியாகும். இது பல பாறைகளால் வெட்டப்பட்ட இந்து ஆலயங்கள் அமைந்துள்ள குன்றின் மீது உள்ளது. இந்த ஒற்றைக்கல் அமைப்பு முற்றிலும் ஒரு பாறாங்கல்லை பயன்படுத்தி செதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் முடிக்கப்படாத நிலையில் உள்ளது. இருப்பினும் ரதத்தின் கட்டிடக்கலை தமிழ்நாட்டில் முந்தைய காலத்தின் திறமையான கைவினைத் திறனை விவரிக்கிறது. கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து பாறாங்கல் ஏறத்தாழ 20 அடி உயரமும் 16 அடி அகலமும் கொண்டது. மேலும் சுமார் 250 டன்கள் எடையும் கொண்டது. இது உயரமான அஸ்திவாரத்தின் மேல் ஒரு சரிவில் மிதந்து நிற்பதாக தெரிகிறது. இது இயற்கையாகவே அரிக்கப்பட்ட மலையின் பாறையாகும். இது 1200 ஆண்டுகளாக அதே இடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. விநாயகர் ரதமானது முழுமையாக முடிக்கப்பட்ட பாறையால் வெட்டப்பட்ட அமைப்பாகும். இதன் கட்டுமானம் கிபி 630 முதல் 668 வரை ஆட்சி செய்த முதலாம் நரசிம்மவர்மனுக்கு சொந்தமானது. இப்பகுதியின் மற்ற ரதங்களுக்கு முன்னதாக இந்த ரதம் கட்டப்பட்டதாக யோகிக்கப்பட்டாலும் அதை உறுதிப்படுத்த எந்த வரலாற்று ஆதாரமும் இல்லை. வரா குகை கோவில் தமிழ்நாட்டின் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள பல்லவர் காலத்தைச் சேர்ந்த பாறை கட்டிடக்கலையின் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டாகும். இந்த கோவில் பல்லவ வம்சத்தின் கலைத்திறன் மற்றும் சமய பக்தியின் சிறந்த நிரூபணமாகும். இது விஷ்ணுவின் வரா அவதாரத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனனின் தவம் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு உன்னதமான ஆரம்பகால சிற்பமாகும். இது உலகம் முழுவதிலுமிருந்து வரும் பார்வையாளர்களுக்கு பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் தொடர்ந்து ஏற்படுத்துகிறது. இது இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய கலாச்சார தளங்களில் ஒன்றாகும். மேலும் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை விரும்பும் எவரும் பார்க்க வேண்டிய இடமாகும். நீல வங்காள விரிகுடாவைச் சுற்றியுள்ள கடற்கரைகளின் கம்பீரமான காட்சிகளை கண்டு களிப்பதற்கு கலங்கரை விளக்கம் சரியான இடமாகும். இது 1904ஆம் ஆண்டு முதல் வங்காள விரிகுடாவில் பிரகாசமாக ஒளிரும் நம்பிக்கை மற்றும் திசையின் ஒளிரும் சின்னமாகும். மாமல்லபுரம் கடற்கரை கோவில் 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக பாரம்பரிய களங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது. இக்கடற்கரை கோவில் தென்னிந்தியாவின் கற்களால் கட்டுமானம் செய்யப்பட்ட கோவில்களில் மிகவும் தொன்மையானதாகும். புலிகுகை பல்லவ வம்சத்தின் போது ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் கற்றல் மற்றும் புலமைக்கான மையமாகவும் இருந்தது. இந்த வளாகம் திராவிட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது மற்றும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகும். 20 கிலோமீட்டர் வரை செல்லும் கடற்கரையின் தாயகமான மகாபலிபுரம் தங்க மணல் நிறைந்த கடற்கரைக்கு பெயர் பெற்றது. பளபளக்கும் கடல் மற்றும் உருளும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அற்புதமான இடமான மகாபலிபுரம் கடற்கரை இந்தியாவின் மிக நீளமான கடற்கரைகளில் ஒன்றாகும். பஞ்சரதங்கள் மன்னர் மகேந்திரவர்மன் மற்றும் அவரது மகன் நரசிம்மவர்மன் ஆட்சியின் போது செதுக்கப்பட்டன. கிபி 668 நரசிம்மவர்மனின் மரணத்தைத் தொடர்ந்து இந்த 5 ரதங்களின் வேலை நிறுத்தப்பட்டது. கட்டமைப்புகள் முழுமையடையாததால் அவற்றின் கட்டுமானத்தின் நோக்கம் தெரியவில்லை. மாமல்லபுரம் சீஷல் அருங்காட்சியகம் உலகெங்கிலும் உள்ள கடல் ஓடுகள் மற்றும் குண்டுகளின் களஞ்சியமாகும். இது நமது பெருங்கடலின் அழகு மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடும் ஒரு தனித்துவமான நிறுவனமாகும். மேலும் இந்த வரலாற்று நகரத்தின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தின் மூலம் தன்னிகரற்ற ஓர் அனுபவ பயணத்தை வழங்குகிறது.